స్తోత్రం 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 స్తోత్రం. தேவாதி தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். God of gods is in our midst. அவரை வாழ்த்தி வணங்கிடுவேன் என்று தான் இப்பொழுது பாடினோம். We sang that we have to bless and we worship him. இருதயமாவது அவரை வணங்கட்டும். At least let our heart worship him. நம்மை நேசிக்கிறவர், நம்மை படைத்தவர். He is our lover and he is our creator. நமக்கு ஜீவனை கொடுத்தவர். He gave his life to us. நம்மை கொன்று போடாமல் கிருபையினால் பிழைக்க வைத்தவர். And without killing us, by grace he enabled us to live. அந்த கொடுத்த ஜீவனை அவருக்கு நாம் இப்பொழுது கொடுப்போமாக. And he who gave his life to us, let us give that life back to him. சத்தத்தை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். Right from the depth of our heart, lifting up our voice, and let us lift up a God of gods. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களில் இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் கூடி வர நீ தந்ததான உம்முடைய இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்தை உணர்ந்து எங்களுடைய உள்ளமெல்லாம் உம்மை துதிக்கட்டும். எங்களுடைய ஐம்புலன்களை கொண்டு எங்களுடைய சிந்தனைகளை கொண்டு உம்மை ஆராதிக்க நீர் எங்களை பலப்படுத்தும். நாங்கள் பலவீனர் ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தி ஆவியின் பலத்தை கொண்டு உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களை உயிர்ப்பித்து உம்முடைய சமூகத்திற்குள் பிரவேசிக்க, அந்த சமூகத்திற்குள் இருக்கிற மேன்மைகளை அனுபவிக்க, உம்முடைய சமூகத்தில் ரட்சிப்பு உண்டு, உம்முடைய சமூகத்தில் சுகம் உண்டு, உம்முடைய சமூகத்தில் ஆரோக்கியம் உண்டு, சமாதானம் உண்டு. ஆண்டவரே, இந்த மறைந்து இருக்கிறதான இந்த இடத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷங்களை ருசிக்க நீர் எங்களை பலப்படுத்தும். முழு கூட்டத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா தடைகளை மாற்றி எல்லாரையும் சீக்கிரமாய் கொண்டு வரும். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தெலுங்கு பாட்டு 194வது பாட்டு 194. స్తుతించెదము ప్రతిదినము స్తుతించెదము కృపగల దేవుని కనికరము తలచి కృతజ్ఞతతో స్తుతింతుము కృపగల దేవుని కనికరము తలచి కృతజ్ఞతతో స్తుతింతుము కృపగల ఇది వరకు కాపాడి నడిపెనుగా కృప వలన ఇది వరకు కాపాడి నడిపెనుగా ప్రభుని స్తుతించెదము ప్రతిదినము స్తుతించెదము ప్రభుని స్తుతించెదము ప్రతిదినము స్తుతించెదము దినదిన దేవుడు తన మహిమను బట్టి క్రీస్తు యేసునందున దినదిన దేవుడు తన మహిమను బట్టి
యేసు నందున తీర్చెనుగా లేనిలెగా అవసరములన్నిటినీ తీర్చెనుగా లేనిలెగా అవసరములన్నిటినీ ప్రభుని స్తుతించెదము ప్రతిదినము స్తుతించెదము ప్రభుని స్తుతించెదము ప్రతిదినము స్తుతించెదము దేవుని మహిమకు కీర్తి కలుగునట్లు తన ప్రియసుతుని యందు దేవుని మహిమకు కీర్తి కలుగునట్లు తన ప్రియసుతుని యందు స్వీకరించే పుత్రులుగా తన సంకల్పమును బట్టి స్వీకరించే పుత్రులుగా తన సంకల్పమును బట్టి ప్రభుని స్తుతించెదము ప్రతిదినము స్తుతించెదము ప్రభుని స్తుతించెదము ప్రతిదినము స్తుతించెదము పరిశుద్ధపరచబడిన వారితో నిత్య స్వాస్థ్యము పొందుటకై పరిశుద్ధపరచబడిన వారితో నిత్య స్వాస్థ్యము పొందుటకై తన ప్రేమతో ఏర్పరచి సంగముగా నింపెను తన ప్రేమతో ఏర్పరచి సంగముగా నింపెను ప్రభుని స్తుతించెదము ప్రతిదినము స్తుతించెదము ప్రభుని స్తుతించెదము ప్రతిదినము స్తుతించెదము యేసుని నిమిత్తము సమస్తము కలిగెను ఆయనకే స్తోత్రములు యేసుని నిమిత్తము సమస్తము కలిగెను ఆయనకే స్తోత్రములు హల్లెలూయా హల్లెలూయా మహిమయు దేవునికే హల్లెలూయా హల్లెలూయా మహిమయు దేవునికే ప్రభుని స్తుతించెదము ప్రతిదినము స్తుతించెదము ప్రభుని స్తుతించెదము ప్రతిదినము స్తుతించెదము மூன்றாம் சரணம் இப்படி சொல்லுகிறது. Third stanza says so. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். When we read Ephesians chapter 1 verse 6. அங்கே பிரியமானவர்கள் என்கிறதான ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். There we find a group of people called beloved. அந்த பிரியமானவர்கள் மத்தியில் தேவன் நமக்கு அங்கீகாரம் தந்திருக்கிறார். அந்த பரலோகத்தில் பிரியமானவர்கள் என்கிற கூட்டத்தார் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் தேவன் நமக்கு அங்கீகாரம் தந்திருக்கிறார். தானியேலை பற்றி ஒரு தூதன் சொல்லுகிறார், தானியேலே நீ மிகவும் பிரியமானவன். அப்போ பரலோகத்துல தானியேலுக்கு பேர் பிரியமானவன். அப்போ இந்த நாட்களில் நாம் அப்படிப்பட்டதான ஒரு இடத்தில் இருக்கிறோமா? அப்படிப்பட்டதில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோமா? நாம் எவ்வளவு விசேஷித்த ஜனங்கள், உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் தேவனை அறியாதவர்கள், இந்த அங்கீகரிப்பு அவர்களுக்கு இல்லை. ஒரு நிர்வாகம், ஒரு பள்ளிக்கூடம் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் என்று சொன்னால் அது ஒரு பெரிய பெயர். இது போல இந்த நாட்கள்ல தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்று பெயர் பெற்றால் அது பெரிய ஒரு கனம். அதனால இந்த இடத்தில் இருக்கிற நாம் எல்லாரையும் ஆண்டவர் அங்கீகரித்தார், வா என்று அழைத்திருக்கிறார். பிரியமானவர்கள் மத்தியில் நமக்கு ஒரு பங்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதற்காக இன்றைக்கும் என்றைக்கும் எப்பொழுதும் நித்திய காலமாய் நான் நன்றியா இருக்க வேண்டும். We should be grateful for this, for today and tomorrow and forever through eternity. ஆகையால் என் ஆண்டவரே நாம் துதிப்போம், ஒவ்வொரு நாளும் துதிப்போம் என்று பல்லவி அழைக்கிறது. So this chorus calls us to sing, O Lord, we will sing of you, we will praise you every day. ஆகையால் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக புகழ்ச்சிக்காக தேவன் நம்மை பிரியமானவர்கள் மத்தியில் அங்கீகாரம் தந்திருக்கிறார். God has given an acceptance among his beloved for his glory and praise. அந்த பிரியமானவர்கள் யார்? Who are those beloved? நம் பக்கத்துல உட்கார்றாங்களே அவங்கதான். It is those people who are seated beside us. அதனால நாம் பெருமை உள்ளவர்களா இருந்தால் இங்க நம்ம தானா வந்து உட்கார்ந்துருவோம். And if we have pride, we will be seated automatically here. ஆனால் நம்முடைய தகுதி இன்மையை உணர்ந்தால் நாம் இங்கு உட்கார கூட தகுதி இல்லை என்று உணர்ந்து என் பக்கத்தில் இருக்கிறவர்கள் என்னை விட பரிசுத்தமானவர்கள், பிரியமானவர்கள், அவர்கள் நடுவில் உட்கார எனக்கு கர்த்தர் ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறார். If we have that humility and if we realize the unworthiness, we will realize the people who are seated beside us, they are more honorable or more holy than I. So we will honor them and we will realize our unworthiness. இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் உட்காருவதற்கு நம்முடைய தகுதி என்ன? What is our worthiness that we should be seated in this holy presence? நாம் தெய்வீக சுகத்திற்காக 20 வருஷமாய் நிற்கிறேன் என்று நாம் நினைக்கிறோமே, அது தகுதி என்று, அது கர்த்தருடைய பார்வையில் அழுக்கான கந்தை. If we think that we are standing for the doctrine of divine healing for 20 years, we think that is a worthiness, but that is filthy rags in the sight of God. 35 வருஷமா இந்த சபையில் நான் மெம்பரா இருக்கிறேன், அது கூட நம்முடைய தகுதி அல்ல. And we are a member of this church for 30 years, that is not even our worthiness. எல்லா கூட்டத்திற்கு நான் white dress போடுகிறேன், அதுவும் தகுதி அல்ல. For every meeting I adorn myself with white dress, that is not even our worthiness. நம்முடைய தகுதி என்ன? What is our worthiness? இயேசுவுடைய கிருபையை நான் பெற்றேன். Because we have received the grace of Jesus. எனக்காக ஒருவர் இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தை நிமித்தம் இங்கே வா என்று நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். For me a person has shed his own blood for me, and because of that calling me here, I have come here. பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய இரத்தத்தை பார்க்கும்போது நம்மேல் வர வேண்டிய கோபம் தணிக்கப்படுகிறது. When God the Father sees the blood of his son, the Lord Jesus Christ, the anger that is to come upon us, it is being pacified by that blood. ஆண்டவருடைய கிருபைக்காக நம்ம இங்கே கொண்டு வந்து உட்கார வைத்த அவருடைய கிருபைக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். For the grace of God that made us, enabled us to seated here, let us praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு ராணுவத்தினுடைய அழகு அந்த ராணுவத்தினுடைய ஒற்றுமைதான். The beauty of an army is the unity that is prevailing in that army. ரிபப்ளிக் டேல பரேட் நடக்கும். பரேட் in every public holiday there will be a parade will be going on there. அந்த பரேடுக்கு ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? பரேட் என்கிற வார்த்தைக்கு what is the meaning of that word parade? நம்மை காட்டுவது. We are manifesting or revealing us. அப்ப இந்தியாவில் உள்ள பிரஜைகள், இந்தியாவில் உள்ள வீரர்களுடைய பரேடை பார்க்கும்போது இந்தியாவுக்கு ஒரு பெருமை. So when we see the citizens of India or the parade of India, there is a pride or boasting for India. அதுபோல நாம் எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி ஆண்டவரே நீர் செய்த உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்லும்போது அது ஆண்டவருக்கு ஒரு மகிமை. So also when we all together with one accord, when we praise our God and glorify him, Oh Lord, you are glorious, then that is glory or a boasting for the Lord. நானும் கர்த்தருக்கு பிரியமானவன் பிரியமானவள் என்று உணர்கிறவர்கள் கைகளை தட்டி அந்த பல்லவி மூன்றாம் சரணத்தையும் பல்லவியும் நாம் பாடுவோம். All those who realize that I am also for the glory of God, let us clap our hands with understanding the third stanza and the chorus. நாம் கைகளை தட்டுகிற விதம், நாம் பாடுகிற விதம் ஆண்டவருக்கு மகிமையாய் மாறட்டும். The way that we clap our hands and the way that we sing, let that be a praise and glory to God. ప్రభుని స్తుతింతుం స్తుతించెదము ప్రతిదినము స్తుతించెదము
ప్రభుని స్తుతించెదము ప్రతిదినము స్తుతించెదము దేవుని మహిమకు కీర్తి కలుగునట్లు తన ప్రియ సుతునియందు దేవుని మహిమకు కీర్తి కలుగునట్లు తన ప్రియ సుతునియందు స్వీకరించే కృతజ్ఞతగా తన సంకల్పమును బట్టి స్వీకరించే కృతజ్ఞతగా తన సంకల్పమును బట్టి ప్రభుని స్తుతించెదము ప్రతిదినము స్తుతించెదము ప్రభుని స్తుతించెదము ప్రతిదినము స్తుతించెదము కృపగలది పరిపరము తలచి కృతజ్ఞతతో స్తుతించు కృపగలది పరిపరము తలచి కృతజ్ఞతతో స్తుతించు కృపగలనా ఇది వరకు కాపాడి నడిపెనుగా இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்தார். కృపగలనా ఇది వరకు కాపాడి నడిపెనుగా முதலாம் சரணம். దేవుని పరిపరము తలచి కృతజ్ఞతతో స్తుతించు కృపగలది పరిపరము తలచి కృతజ్ఞతతో స్తుతించు కృపగలనా ఇది వరకు కాపాడి నడిపెనుగా కృపగలనా ఇది వరకు కాపాడి கிருபையை உயர்த்தி பாடுவோமா மறுபடியுமா? దేవుని పరిపరము తలచి కృతజ్ఞతతో స్తుతించు ஆண்டவரே, Thank you, Jesus. We praise you, we praise you, Lord. ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் இருந்திருக்கும் என்றால் நாம் என்றைக்கோ செத்து போயிருப்போம். Had not the grace of God has been with us, we will be perished long ago. ஒருவேளை வாழ்ந்திருந்தாலும் கிருபை இல்லாதவர்களாய் வாழ்ந்திருப்போம். அந்த வாழ்க்கையே பிரயோஜனமற்றது. Perhaps we would remain living, but we will live without grace, but there is no use of that life. ஒரு காட்டுல ஒரு செடிக்குள்ள ஒரு பூச்சி இருக்கிறது என்று வைத்துக்கோ. இந்த பூச்சி எத்தனை நாள் இருக்கும், எதற்காக இருக்கிறது, அது என்ன செய்து கொண்டு இருக்கிறது? In a forest, in a plant, let us consider there is an insect in that. What that insect is doing and how many days it is living. ஒரு கிருபை இல்லாத மனுஷனை எடுத்தால் அவனுக்கும் அந்த பூச்சிக்கும் வித்தியாசம் இல்லை. If we take a person, a man without the grace of God, there is no difference between him and the insect. எத்தனை வீடுகளை கட்டினாலும், no matter how many houses he builds, எத்தனை சொத்தை சேகரித்து வைத்தாலும், no matter how much possessions he எவ்வளவு பணம் வங்கியில் வைத்தாலும், no matter how many money he has, எல்லாவற்றையும் விட்டுதான் போக வேண்டும். அந்த பூச்சிக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? he has to leave everything and go. There is no difference between that man and that insect. ஆனால் கர்த்தருடைய கிருபை நமக்கு மரணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறது. But the grace of God, it has given a hope that is after death. பரலோகத்தில் கர்த்தர் நமக்கு அழியாத சொத்தை தந்திருக்கிறார். God has given an imperishable inheritance in heaven. விசுவாசத்தினுடைய கண்களை திறப்போமாக. Let us with faith open our eyes. விசுவாசம் என்றால் நாம் இல்லாத ஒன்றை யூகிக்கிறது அல்ல. விசுவாசம்
When we say faith, it is not that we imagine things that is not existing. இருக்கிற அதர்சனமான உலகத்தில் நிஜமாகவே இருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கக்கூடிய பார்வைதான் விசுவாசம். It is faith that we are able to see the thing that is real, and we see that with the eyes of faith. பரலோகத்தில் கர்த்தர் எனக்கு அழியாத சொத்தை வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. All those who say that the Lord has given an imperishable inheritance in heaven, let us lift up our hands. கண்கள் திறக்கப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. All those who have their eyes open, let us lift up our hands. பரலோகவாசிகள் கரங்களை உயர்த்துவோமாக. All the citizens of heaven, let us lift up our hands. மோட்ச பயணம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. All those who have a journey to heaven, let us lift up our hands. அந்த பயணத்திற்குள் அந்த பாதைக்குள் கொண்டு வந்து நம்முடைய கிருபையை நான் பெற்றேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. All those who say I have received the grace of God so that I might undertake the journey to heaven, lift up their hands. அந்த கிருபையை பெற்றவர்கள் நன்றி செலுத்த கடனாளிகளாய் இருக்கிறோம். All those who received that grace, we are indebted to praise the Lord. கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் ஒன்றுமே செய்யவில்லை, அது இலவசமாய் தரப்பட்டது. We have done nothing to receive this grace of God, it has given to us freely. பரலோகம் இலவசம். Heaven is free. இயேசு இலவசம். Jesus is free. இயேசுவின் இரத்தம் இலவசம். The blood of Jesus is free. பாவ மன்னிப்பு இலவசம். The forgiveness of sins is free. பரிசுத்தம் இலவசம். Holiness is free. எல்லாமே இலவசம். Everything is free. எல்லாமே இயேசுவின் நிமித்தம். It is only because of Jesus. எல்லாமே கல்வாரி நிமித்தம். It is only because of Calvary. இயேசு நமக்கு ஜீவனை கொடுத்தபடியால் நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிப்போமா. Because the Lord has given his own life for us, let us with a grateful heart praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். The holy God is in our midst. முந்தின நித்தியத்திலிருந்து இதுவரைக்கும் ஒரு தவறும் செய்யாத தேவன் அந்த தேவன். He is the God who has done no fault or no errors right from former eternity even till now. அவருடைய சிந்தையில கூட இதுவரைக்கும் முந்தின நித்தியத்திலிருந்து ஒரு கெட்ட எண்ணம் வந்ததில்லை. Even in his mind he did not have any evil thought right from former eternity even till now. அந்த தூய்மையான தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். We have come to the presence of that holy God. பாவம் செய்யாத தூதர்களே அந்த தேவனை பார்த்து பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறார்களே, அப்படி என்றால் அந்த தேவனுடைய பரிசுத்தம் எவ்வளவு பெரியது. If the holy angels who did not do any sin, they themselves praise the Lord, holy, holy, holy. If that be so, how much is great is his holiness. அந்த பரிசுத்த தேவனை பார்த்து நாமும் பாராட்டுவோமா. Let us also praise that such a holy God. பரிசுத்த தேவ தூதர்கள் தேவனை பார்த்து பரிசுத்தர் என்று சொல்வார்கள் என்றால் நாம் எவ்வளவு அதிகமாய் சொல்ல வேண்டும். If the holy angels they could say holy, holy, holy unto the Lord, how much more we should praise God. ஒரு கராத்தே படிக்கிறவர்கள் அந்த மாஸ்டரை பார்த்து கும்பிடுவார்கள். A person who learns martial arts, they will give praise to their master. நம்முடைய மாஸ்டர் பரிசுத்தத்தில் தேறினவர், நாம் இப்பொழுதுதான் அழகிக் கொண்டிருக்கிறோம். Our master is all well equipped in holiness, he is perfect in holiness. We are just now training. கொஞ்சம் நேரம் நம் கரங்களை உயர்த்தி அவரை தரிசித்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்வோம். Let us lift up our hands and let us close our eyes and let us say holy, holy, holy unto God. பரிசுத்த தூதர்களோடு சேர்ந்து பாவிகளாகிய நாம் அந்த பரிசுத்த தேவனை உயர்த்துவோமா. Let us join ourselves, we are sinners, let us join ourselves with the holy angels and let us praise him holy, holy, ஸ்தோத்திரம் holy. ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டாம், பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாராட்டி உயர்த்துவோமா. Let us not say praise, 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 but let us say holy, holy, holy and let us exalt him. அதோ மகிமை பொருந்திய தேவன் சிங்காசனத்தில் பரிசுத்தராய் வீற்றிருக்கிறார். Behold the glorious God with all his glory, he is seated on his throne. நம்மை போல சோதிக்கப்பட்டும் ஜெயம் எடுத்தவர் அவர். He is a God who is all trial in the way that we are. பாவம் செய்யாதவர், அவர் பாவம் செய்யாதவர். He did no sin. அவர் பாவம் அறியாதவர். He knew no sin. அவருக்குள் பாவம் இல்லை. In him there is no sin. சபையோரே அந்த பரிசுத்த தேவனை உயர்த்துவோமா. Oh church of God, let us exalt him. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்த தெய்வமே, பரிசுத்தர் 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 பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே
பரிசுத்தரே, 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 பரிசுத்தரே. Thank you Lord, thank you Jesus. அவர் வெறும் பரிசுத்த தேவன் அல்ல, அவர் மகா பரிசுத்த தேவன். Not only is a holy God, he is the most holy God. இங்கே உட்கார நம் யாருக்கும் தகுதி இல்லை. None of us have any worthiness to be seated here. அடுத்த பாட்டில் இப்படி பாட போகிறோம். We are going to sing the next song like this. ஆண்டவரே, உம்முடைய கிருபையில், உம்முடைய இரக்கத்தில், மன உருக்கத்தில் அதை நம்பிதான் இங்கே வந்திருக்கிறேன். Oh Lord, I have come here because of your mercy, your grace and your compassion. I have come here. இந்த பூமியில் என்னுடைய ஆறுதல் நீர்தான் ஆண்டவரே. In this earth you are my comfort, Lord. சந்தோஷம் நீர்தான் ஆண்டவரே. You are my joy. பரிசுத்தரே, உம்முடைய பாதத்தில் நான் வந்திருக்கிறேன், உம்முடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு. Oh most holy God, I have come to at thy feet hearing your voice. நான் பாவி அப்பா, ஆனால் முற்றிலுமாய் உம்முடைய பாதத்தில் என்னை நான் சரணாகதி அடைகிறேன். I am indeed a sinner, but I yield myself wholly. I surrender myself in your presence. 188வது மலையாள பாட்டு நாம் பாட போகிறோம். Let us sing Malayalam hymn number 188. 188. ഞാൻ ആശ്രയിക്കുന്നേ, മനസ്സരിവിൽ ഞാൻ ചാരുന്നേ. നിൻ കൃപയിൽ ഞാൻ ആശ്രയിക്കുന്നേ, മനസ്സരിവിൽ ഞാൻ ചാരുന്നേ. എൻ ആശ്വാസവും എന്റെ ആനന്ദവും ഈ ആവണിയിൽ നീ മാത്രമേ. എൻ ആശ്വാസവും എന്റെ ആനന്ദവും ஒரு நிமிடம் முதல் சரணத்தை நாம் கைகளை தட்டாமல் தியானித்து பாடுவோம். The first stanza, let us not clap our hands, but let us meditate and sing. அப்பா, நான் பல குற்றங்களோடு தான் இங்கே வந்திருக்கிறேன். Oh Father, I have come here with so much of shortcomings and faults. நீர் அக்கிரமத்தை கவனிப்பீர் என்றால் நான் இங்கே இருக்க முடியாது. If you consider my transgressions, I will not be here. ஆனால் உம்முடைய கிருபை இரக்கத்தை சார்ந்து வந்திருக்கிறேன். But I depend and lean upon your mercy and grace. என் நம்பிக்கை, என் ஆறுதல் நீர்தான் ஆண்டவரே. My hope, my comfort is you, O Lord. அதை நாம் தியானித்து மெதுவா பாடுவோமா? Let us meditate that and sing slowly. அதற்கு பிறகு பல்லவியை பாடும்போது கைகளை தட்டி பரிசுத்தரே என்று அவரை உயர்த்தி பாடுவோம். And after that, when we sing the chorus, let us clap our hands and say, Oh holy God. നിൻ കൃപയിൽ ഞാൻ ആശ്രയിക്കുന്നേ, നിൻ മനസ്സരിവിൽ ഞാൻ ചാരുന്നേ. നിൻ കൃപയിൽ ഞാൻ ആശ്രയിക്കുന്നേ, നിൻ മനസ്സരിവിൽ ഞാൻ ചാരുന്നേ. എൻ ആശ്വാസവും എന്റെ ആനന്ദവും ഈ അവനിയിൽ നീ മാത്രമേ. എൻ ആശ്വാസവും എന്റെ ആനന്ദവും மறுபடியும் முதல் சரணத்தை. നിൻ കൃപയിൽ ഞാൻ ആശ്രയിക്കുന്നേ, നിൻ മനസ്സലിവിൽ ഞാൻ ചാരുന്നേ. നിൻ കൃപയിൽ ഞാൻ ആശ്രയിക്കുന്നേ, നിൻ മനസ്സലിവിൽ ഞാൻ ചാരുന്നേ. എൻ ആശ്വാസവും എന്റെ ആനന്ദവും ഈ അവനിയിൽ നീ മാത്രമേ. എൻ ആശ്വാസവും എന്റെ ആനന്ദവും ഈ അവനിയിൽ നീ മാത്രമേ. ஆண்டவர் இல்லாமல் ஆறுதலுக்கு எங்கே போக முடியும்? Without a God, where can we go for our comfort? சந்தோஷத்திற்காக ஆண்டவர் இல்லாமல் எங்கே போக முடியும்? Where can we go except to a God for our joy? எல்லாமே பொய் ஆறுதல், பொய் சந்தோஷம் தான். Everything is false consolation and false joy. எல்லாமே மாயையும் தற்காலிகமான காரியங்களும், மனதுக்கு சஞ்சலமான காரியம். Everything is vanity and everything is temporary and everything it is a sorrow to our mind. நிஜமான ஆறுதல் இயேசுதான்.
The true consolation is our Jesus. உண்மையான சந்தோஷம் இயேசுதான். The true joy is Jesus. என் ஆஸ்வாசவும் എന്റെ ആനന്ദവും ഈ അവനിൽ മാത്രമേ. എൻ ആശ്വാസവും എന്റെ ആനന്ദവും ഈ അവനിൽ. മറുപടിയുമാ என் நம்பிக்கையும் ஆனந்தம் நீர்தான். என் ஆശ്വാസവും എന്റെ ആനന്ദവും ഈ അവനിൽ മാത്രമേ. മറുപടിയുമാണ് എൻ ആശ്വാസവും എന്റെ ആനന്ദവും ഈ അവനിൽ. കൈകളെ തട്ടി പരിശുദ്ധരെ ഉയർത്തുவோம். പരിശുദ്ധരെ പാപത്തിനായി ഞാൻ വരഞ്ഞപ്പോൾ വഴികളെ അറിയാതലഞ്ഞപ്പോൾ. പാപത്തിനായി ഞാൻ വരഞ്ഞപ്പോൾ വഴികളെ അറിയാതലഞ്ഞപ്പോൾ. വിശ്വേവമെന്നെ പേരി വന്നു രക്ഷരാമനിക്കേകിയതാ.
ദോഷങ്ങളും ഭാരങ്ങളും ദോഷങ്ങളും നീ കൊള്ളും പ്രിയമേ ശക്തിയാലെ അവനെ തുറന്നக்கூடிய അഭിഷേകത്തെ കർത്തർ അർപ്പിക്കൊണ്ടിരുന്നത് നമ്മെ തുറത്തുകിற പാവങ്ങളെ ചെലുത്തக்கூடிய അഭിഷേകം அவருடைய ஆவியின் நிலத்து நாம் சேர்ந்து பெற்றுக் கொள்வோமாக. Riana Satanan Kolia Parandula. Jesus. Oh, Ramantudan Kalamankatre. பரிசுத்த பவுல் இப்படி சொல்லுகிறார். St. Paul says like this. எனக்குள் ஒரு வல்லமை பயங்கரமாய் கிரியை செய்கிறது. I see a power that is working in me. அந்த பயங்கரமாய் கிரியை செய்கிற வல்லமையினால் தான் சபையாரை பார்த்து கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவர்களை நிறுத்தும்படியாக நான் பிரசங்கிக்கிறேன். And with that power effectually working in me, I say with boldness that I might make the church so that I might make the church perfect. அந்த பயங்கரமான வல்லமையினால் தான் நான் சபைக்கு புத்தி சொல்லுகிறேன். And because of that mighty power working in me, I exhort the church. அந்த அதே வல்லமை எனக்குள் இருக்கிறது. And I have the same power. அதே வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. And you have the same power. அது சர்வத்தையும் கீழ்ப்படுத்தக்கூடிய கர்த்தருடைய வல்லமை. That is the power that subdues every power. நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷைக்கு பின்னாடி ஒரு வல்லமை உண்டு. There is a power behind the tongues that you speak. பாதாளத்தின் வாசல்களை நடுங்க செய்யக்கூடிய வல்லமை. That power is able to shake the powers of hell. உங்களுடைய எழுச்சிகளை எழுப்புகிறதான அந்த பரிசுத்த ஆவியாருடைய வல்லமைக்கு பின்னாடி ஒரு வல்லமை உண்டு. There is a power behind the Holy Spirit of God that rises up your emotions. உங்களை எதிர்க்கிற சேனைக்குள் பாய்ந்து செல்லக்கூடிய வல்லமை. A power that you can go run through a troop that is coming against you. உங்களை நசுக்க வந்த பிசாசின் தலையை நசுக்கும்படியாக எழும்புகிற வல்லமை. The power that rises so that you might enable or crush the head of that enemy that comes to crush you. கர்த்தர் எழுந்தருளுவாராக. Let God arise. அவர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறண்டு போகும். When he arises, the enemy shall be scattered. அவர் நமக்குள் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். He is in us and he is in me and he is in you. ஒரு சின்ன ஷாக் அடித்தால் சரீரம் அசையுமே. Even if you have a little shock, our body will shake. இது ஷாக் அல்ல, இது பாதாளத்திற்கு ஷாக் கொடுக்கிற வல்லமை. This is not electric shock, it is a shock that gives a shock to the powers of hell. பிசாசை கொல்லுகிற வல்லமை. This is a power that kills the power of the devil. வல்லமைக்கு இடம் கொடுப்போமா? Let us give room to that power. Oriana Maushama Katira Kala Raba Kala Saranyantira Kala Pedrnara Sanama Kalamani. Oriana Tilaka Shawari Annem Zambarani Maturai Raba. நம்முடைய விருப்பம் இல்லாமலேயே சில பாவங்கள் நம்மை துரத்துகிறது. Without our wish, some sins they continue to follow us. அந்த சோம்பேறித்தனம் அது ஒரு பாவம்.
Laziness is sin. அந்த தூக்கத்தின் ஆவி கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமான ஒரு பாவம். That spirit of sleep, it is a sin against the will of God. அந்த முற்கோபம் ஒரு பாவம். That anger is a sin. அந்த சினிமா போஸ்டர் பார்க்க வைக்கிற இச்சை ஒரு பாவம். The lust that makes us to see the cinema poster is sin. ஆபாசமான வெப்சைட்டுக்குள் போக வைக்கிறது ஒரு பாவம். The unclean sites that we go into websites, that is sin. செய்யக்கூடாது, பார்க்க கூடாது, சிந்திக்க கூடாது, பேசக்கூடாது என்று நினைத்தாலும் அது துரத்துகிறது. And even we think that we should not see it, not do it, not follow it, even we do it, try to do it, that is sin. இதுதான் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் என்று நாம் பாடினோம். And that is what we sing, the sin that is easily beset us. அதை ஜெயிக்க வேண்டும் என்றால், if we have to overcome it. മുറ്റും നീക്കുകൻ പ്രിയനെ നിന്ന ആത്മശക്തിയാൽ ഓട്ടം ഞാൻ ഓടിടുവാൻ. Oh Lord, remove it completely so that I might run my race by your spirit. இப்போ தேவ சமூகத்தில் அந்த பாவம் நம்மை ஃப்ரீயா விட்டிருக்கிறது. In the presence of God, that sin has kept us free. ராத்திரி மறுபடியும் வரும். In the night it will come again. காலையில் மறுபடியும் வரும். In the morning it will come again. செவ்வாய்க்கிழமை மறுபடியும் வரும். In the Tuesday it will come அதை again. ஜெயிக்க வேண்டும் என்றால், if we have to overcome, கர்த்தர் இந்த நேரத்தில் ஒரு வல்லமையை தந்து கொண்டிருக்கிறார். God is giving a power even now. நீங்கள் போராட வேண்டாம். உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் முன்னாடி போய் அந்த சத்துருவை சந்திக்கும். You need not strive against that power. The anointing that is in you, it will go before you and it will meet that power. என் பிள்ளையை தொடாது என்று ஆவியானவர் கொடியேற்றுவார். And he will say, do not touch my child. The Spirit of God will raise up banner for us. ஆவியானவர் நம்மை நிரப்புவாராக. Let the Holy Spirit of God fill us. அபிஷேகம் பெற்றவர்கள் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசுங்க. All those who are anointed for few moments, let us speak in unknown tongues. അറിയായ്മയുടെ കാലങ്ങളാൽ മണ്ണിൽ അനവധി നാളുകൾ പാഴാക്കി ഞാൻ. അർത്ഥം
ஆண்டவரே கடந்த நாட்கள்ல தெரியாம நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஆண்டவரே. Oh Lord, in the times past, without my knowledge, with my ignorance, I have spent so much of time. இனிமேல் உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும், இனிமேல் உம்முடைய சேவையை செய்ய வேண்டும். Henceforth I should do your will and I should serve you, O Lord. அதற்காக உம்முடைய கிருபையை நான் நம்பி வந்திருக்கிறேன் பரிசுத்தரே. And for that I come believing your grace, O most holy God. நேரத்தை வீணாக்காமல் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? How many of you desire so that you cannot spend your time vainly and you should live according to the will of God? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாழிகையும் ஒவ்வொரு நொடியும் என்னை பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்த வேண்டும். Every day, every hour, every moment, every second, it is the Spirit of God that should lead me. ஒரு மனுஷனை பிசாசு பிடிக்கிறது போல எனக்கு ஆண்டவர் பிடிக்க வேண்டும். As the devil possesses a man, so also God should possess us. என் சிந்தனையை, என் எழுச்சிகளை, என் சரீரத்தை அவர் ஆட்கொள்ள வேண்டும். My emotions, my mind and my thoughts, let him rule over it. அப்படிப்பட்டவர்களுக்கு இப்பொழுது ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. For such people there is an anointing coming now. உங்களை ஆட்கொள்ளுகிற அபிஷேகம். An anointing that rules over you. உங்களை நடத்துகிற அபிஷேகம். An anointing that can lead you. நேரத்தை வீணாக்காமல் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற அபிஷேகம். Anointing that makes us not to spend our time, but let us redeem our time. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus. അറിയായ്മയുടെ കാലങ്ങളാൽ മണ്ണിൽ അനവധി നാളുകൾ പാഴാക്കി ഞാൻ. അറിയായ്മയുടെ കാലങ്ങളാൽ മണ്ണിൽ അനവധി നാളുകൾ പാഴാക്കി ഞാൻ. നിൻ സേവ ചെയ്തു ഞാൻ ജീവിക്കട്ടെ, എന്നിൽ നിന്റെ ഇഷ്ടം നിറവേറട്ടെ. നിൻ സേവ ചെയ്തു ഞാൻ ജീവിക്കട്ടെ, എന്നിൽ നിന്റെ ഇഷ്ടം നിറവേറട്ടെ. അറിയായ്മയുടെ കാലങ്ങളാൽ മണ്ണിൽ അനവധി നാളുകൾ പാഴാക്കി ഞാൻ. അറിയായ്മയുടെ കാലങ്ങളാൽ മണ്ണിൽ അനവധി നാളുകൾ പാഴാക്കി ഞാൻ. നിൻ സേവ ചെയ്തു ഞാൻ ജീവിക്കട്ടെ, എന്നിൽ നിന്റെ ഇഷ്ടം നിറവേറട്ടെ. നിൻ സേവ ചെയ്തു ഞാൻ ജീവിക്കട്ടെ, എന്നിൽ നിന്റെ ഇഷ്ടം നിറവേറട്ടെ. നിൻ സേവ ചെയ്തു ഞാൻ ജീവിക്കട്ടെ, എന്നിൽ നിന്റെ ഇഷ്ടം നിറവേറട്ടെ. നിൻ സേവ ചെയ്തു ഞാൻ ജീവിക്കട്ടെ, എന്നിൽ നിന്റെ ഇഷ്ടം നിറവേറട്ടെ. கண்களை மூடி ஒரு வசனத்தை வாசிக்க கேட்க கவனிப்போம். Let us close our eyes and let us hear a verse being read. ஏசாயா 54 அதிகாரம். கண்களை மூடி கேட்டால் போதும். Isaiah chapter 54. 10 வசனத்தை வாசி. Let's read verse 10. 11 வசனத்தை வாசி. Verse 11. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி. போதும். முதல் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 1. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே கெம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும்
அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். Verse 4. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ லெச்சையிடுவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். இந்த 3 வசனங்கள் ஒரு ஸ்திரீயை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. All these 3 verses, it speaks about a woman. நாம் தான் அந்த ஸ்திரீ. And we are that woman. நாம் தான் ஒடுக்கப்பட்டவர்கள். And we are those who are afflicted. நாம் தான் அலைகளால் காற்றினால் அடிக்கப்பட்டவர்கள். And we are those who are tossed with tempest. நாம் தான் பிள்ளை பெறாதவர்கள். And we are those barren women. நாம் தான் விதவை. And we are widows. நாம் தான் லஜ்ஜை அடைந்தவர்கள். And we are those who are ashamed. ஆனால் இந்த வெட்கப்படுகிற அழுது கொண்டிருக்கிற அலைகளினால் அடிபட்டதான ஸ்திரீக்கு ஒரு நற்செய்தி. And there is a good news for this woman who is barren and who are ashamed. 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். Verse 5. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். போதும், இதுதான் நற்செய்தி. And this is the good news. நம்முடைய சிருஷ்டிகர் நம்மை கல்யாணம் பண்ண போகிறார். Our maker is going to marry us. அதற்கு பிறகு என்ன கவலை? And after that what trouble, what sorrow we have. அதற்கு பிறகு என்ன லஜ்ஜை? And after that what shame we have. ஒரு உயர்வு உங்களுக்காக எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. There is an exaltation for you and me waiting for us. அழுது கொண்டிருக்கிறவர்களே கவனியுங்கள், உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிற நாள் சமீபமா இருக்கிறது. Oh, all those who weep, remember there is the day that your tears are going to wiped out. அந்த நாளிலிருந்து உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வரும், ஆனால் பாடுகளின் கண்ணீர் வராது. And from that day you will have tears of joy, not tears of sorrow. ஏனென்றால் உன் சிருஷ்டிகர் உன் நாயகன். Because thy maker is thy husband. கண்ணீரை துடைக்கிறவர் உன் நாயகன். Your husband is a person who wipes your tears. ஆகையால் நாம் அடுத்த பாட்டை முன்னாடி இருக்கிற சந்தோஷத்தை தரிசித்து நம்முடைய துக்கத்தின் மத்தியில் கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். So let us, when you sing the next song, let us clap our hands, consider remembering the joy that is before us and forgetting all our sorrows. நம்மை விட்டு யாரும் எடுக்க முடியாத ஒரு நித்திய சந்தோஷம் தேவன் நமக்காய் வைத்திருக்கிறார். God has kept us an eternal joy where none can take out from us. அப்படி இப்பொழுது துக்கப்பட்டிருந்தால் அது தற்காலிகமானது. And if you are grieved for it now, it is temporal. அது அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். That is a light affliction that will be gone easily. உலகத்துல சினிமா பார்க்கறாங்க. People in the world, they see cinema. உலகத்துல நல்ல Dress பண்றாங்க. In the world they dress, adorn themselves good. உலகத்துல ஊரு சுற்றி பார்க்கறாங்க. People, they go to here and there and see sightseeing. உலகத்துல பீச்சுக்கு போறாங்க. They go for beach. அதெல்லாம் தற்காலிகமான சந்தோஷம். All these are temporal joy. சினிமா முடித்து வீட்டுக்கு வந்தால், குடித்து பிறகு வீட்டுக்கு வந்தால், பீச்சுக்கு போய் வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் அதே துக்கம். After seeing cinema, after drinking, after going to beach, coming back, they get the sorrow again. ஆனால் நமக்கு அப்படி அல்ல. But for us it is not so. நமக்கும் துக்கமும் கண்ணீரும் பாடு உண்டு. We do have sorrow, pain and suffering. இந்த பூமியில் நமக்கு சந்தோஷம் இல்லை. But we do not have joy in this earth. ஆனால் நம்முடைய சந்தோஷம் சீக்கிரமாய் வரப்போகிறது. But our joy is yet to come soon. அது நித்திய சந்தோஷம். That is eternal joy. எந்த பிசாசு, எந்த மனுஷன், எந்த சூழ்நிலை மாற்ற முடியாத சந்தோஷம். A joy that can never be done away by any man or spirit or any person. இது உண்மை என்று நம்புகிறவர்கள், all those who think that it is true, என் கண்ணீரை துடைக்க என் சிருஷ்டிகர் என் நாயகன் என்று விசுவாசிக்கிறவர்கள், all those who believe my maker is my husband who wipes my tears, அந்த நாயகனை பார்த்து, looking unto that husband, நமக்கு முன்பாக வைத்திருக்கிற பரலோக சந்தோஷத்தை பார்த்து, looking unto the joy that is set before us, கைகளை தட்டி சந்தோஷப்படுவோமாக. let us clap our hands and rejoice. சாத்தான் இந்த கைத்தட்டுதலை பார்த்து வெட்கப்படட்டும். Let Satan be ashamed seeing this clapping of hands. நம்மை வெட்கப்படுகிறவன் வெட்கப்பட்டு போகட்டும். Let him be ashamed who tries to put us to shame. ஷமானி அந்துடா ரபா சங்கலானி அந்துடா ஓரியா சரபா கலாமானி அந்துடா சரபா கலாமானி அந்துடா. Thank you Lord. இதே சந்தோஷத்தோடு, இதே நம்பிக்கையோடு, with the same joy, with the same hope, 75வது தமிழ் பாட்டை பாடுவோமா? let us sing Tamil hymn 75. அந்த கை தட்டும் போது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற சந்தோஷத்தை நிமித்தம் கை தட்ட வேண்டும், வெறும் தாளத்திற்காக மாத்திரமல்ல. When we clap our hands, it should come out from the joy that is within our heart, not literally we should do that. நமக்குள் இருக்கிற நம்பிக்கை நிச்சயத்து நிமித்தம் கைகளை தட்டி பாட போகிறோம். We should clap our hands and sing by the assurance of that hope that is within us. 75வது தமிழ் பாட்டு, Tamil hymn 75.
ஆனந்தம், என்னையின் பேரின்பம், என்னையின் ஆனந்தம், என்னையின் பேரின்பம். விண்தூயரோடு சேர்ந்து நானும் அன்பரை பாடிடுவேன், விண்தூயரோடு சேர்ந்து நானும் அன்பரை பாடிடுவேன். இத்தரையாத்திரையில் முற்றிலும் பாடவே, இத்தரையாத்திரையில் முற்றிலும் பாடவே. முற்றும் வெற்றி பெற்றவர்க்கு நித்திய மகிமையே, முற்றும் வெற்றி பெற்றவர்க்கு நித்திய மகிமையே. இலோக ஜீவனே முழுதுவப்பானதே, இலோக ஜீவனே முழுதுவப்பானதே. மாறி போகும் பூவை போல மாய்ந்து போகுமே, மாறி போகும் பூவை போல மாய்ந்து போகுமே. இவ்வாறுலகத்தில் ஆசையுண்டோ, இவ்வாறுலகத்தில் ஆசையுண்டோ. பஞ்சு போல் பறந்திடும் இவ்வாறுலகமே, பஞ்சு போல் பறந்திடும் இவ்வாறுலகமே. மனன இந்த உடல் மனாக பழியும், மனன இந்த உடல் மனாக பழியும். எக்கொழும் முழங்கும் போது மகிமையோடும், எக்கொழும் முழங்கும் போது மகிமையோடும். வீண சத்தமும் தகுடு முழங்கமும், வீண சத்தமும் தகுடு முழங்கமும். என் தேச சமூகம் என்ன இன்பம் சொல்லறியாதே, என் தேச சமூகம் என்ன இன்பம் சொல்லறியாதே. பத்தளமாமிதி இங்கிய தலைவிலே, பத்தளமாமிதி இங்கிய தலைவிலே. உன் தேசரோடு நின்று நானும் பொறியுளாகிடுவேன், தேசரோடு நின்று நானும் பொறியுளாகிடுவேன். சுத்தையாளரும் விஞ்சோகியிலென்றும், சுத்தையாளரும் விஞ்சோகியிலென்றும். கர்த்தரை சமூகத்தால் மகிழ்ந்து பூரிப்பார், கர்த்தரை சமூகத்தால் மகிழ்ந்து பூரிப்பார். என் தேசமாகிலே நான் சாடுகிறது, என் தேசமாகிலே நான் சாடுகிறது. ஆயத்தை என்ன மதுரம் சொல்லறியாதே, ஆயத்தை என்ன மதுரம் சொல்லறியாதே. இத்தரையாத்திரையில் முற்றிலும் பாடவே, இத்தரையாத்திரையில் முற்றிலும் பாடவே. முற்று வெற்றி பெற்றவர்க்கு நித்திய மகிமையே, முற்று வெற்றி பெற்றவர்க்கு நித்திய மகிமையே. மன்னரை உடல் மன்னர போய்விடும், மன்னரை உடல் மன்னர போய்விடும். எக்காலம் முழங்கும் போது கொண்டலமாமிதி இங்கில சாலைவிலே, கொண்டலமாமிதி இங்கில சாலைவிலே. ஒன்றேசரோடு நின்று நானும் ஒளியுலாகிடுவேன், ஒன்றேசரோடு நின்று நானும் ஒளியுலாகிடுவேன். சுத்தையாளரும் விஞ்சோகியிலென்றும், சுத்தையாளரும் விஞ்சோகியிலென்றும். கர்த்தரின் சமூகத்தால் மகிழ்ந்து பூரிப்பார், கர்த்தரின் சமூகத்தால் மகிழ்ந்து பூரிப்பார். என் தேசமாகிலே நான் சாடுகிறது, என் தேசமாகிலே நான் சாடுகிறது. ஆயுத இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாதே, ஆயுத இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாதே. என் தேசமாகிலே நான் சாடுகிறது, என் தேசமாகிலே நான் சாடுகிறது. ஆயுத என்ன மதுரம் சொல்லறியாதே, ஆயுத என்ன மதுரம் சொல்லறியாதே. என் தேசமாகிலே நான் சாடுகிறது, என் தேசமாகிலே நான் சாடுகிறது. சொல்லறியாதே.
பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். Oh parents, do not worry about your children. உன் நாயகன் சிருஷ்டிகர் உன் நாயகன் தானே, அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். Your maker is thine husband, is it not? He is saying your word. அதே அதிகாரத்துடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Let us hear the verse 13 read about. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். நீங்கள் நேசர் மார்பில் சாய்ந்திருந்து சந்தோஷப்படுங்கள். You lean upon your beloved and you rejoice. உங்கள் பிள்ளைகளை உங்கள் நாயகன் போதிப்பார். Your maker, your husband shall teach your children. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். The Lord is going to bless our Sunday school children. சண்டே ஸ்கூல் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். God is going to bless our Sunday school ministry. எந்த பிசாசு வரட்டும், whatever devil might come, பிசாசு வரட்டும், no matter what little Satan might come, அவர்களை நடத்த போகிறது, இனிமேல் நடத்த போகிறது நம்முடைய நாயகன். and it is our husband who is going to lead them. நாயகன் வந்தால் அந்த பிசாசு என்ன பண்ண முடியும்? When this husband comes, what this devil can do? கலிகூருங்கள் சபையோரே. Rejoice, O church. தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நம்மை எதிர்ப்பவன் யார்? When the Lord is in our side, who can come against us? ஓ ராமா ஷபாங்கலாயா சப்தடாங்கலாமானியா. என் நேசர் மார்பினில் நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பினில் நான் சாயும் நேரமே, ஆயங்கள் எங்கும் எந்த மதுரம் சொல்லறியாதே, ஆயங்கள் எங்கும் எந்த மதுரம் சொல்லறியாதே, என் நேசர் மார்பினில் நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பினில் நான் சாயும் நேரமே, ஆயங்கள் எங்கும் எந்த மதுரம் சொல்லறியாதே, ஆயங்கள் எங்கும் எந்த மதுரம் சொல்லறியாதே, என் நேசமாகிலே ஆசாரும் வீரனே, என் நேசமாகிலே ஆசாரும் வீரனே, சொல்லறியாதே, என் நேசமாகிலே ஆசாரும் வீரனே, என் நேசமாகிலே ஆசாரும் வீரனே, அறிந்து என்ன பதில சொல்லறியாதே, அறிந்து என்ன பதில சொல்லறியாதே, அறிந்து என்ன பதில சொல்லறியாதே, அறிந்து என்ன பதில சொல்லறியாதே. நம்முடைய நாயகன் நம் மத்தியில் இருக்கிறார். Our husband is in our midst. ஒரு நிமிடம் அவரை பார்த்து I love you என்று சொல்லுவோமா? For one moment looking unto him, let us say I love you. என்னை படைத்தவரே, Oh my creator, என்னை மீட்டெடுத்தவரே, oh my redeemer, எனக்காக ரத்தம் சிந்தினவரே, who shed your blood for me, என் நோய்களுக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டவரே, for my sickness who took stripes on you, எனக்காக பரிந்து பேசுகிறவரே, oh my intercessor, எனக்காக வழக்காடி கொண்டிருக்கிறவரே, oh my advocate, என் கையை பிடித்திருக்கிறவரே, oh you hold my hand, நித்திய விவாகத்திற்காக என்னை ஆயத்தப்படுத்துகிறவரே, oh thou prepare us for that eternal wedding,
நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. Oh Lord, I love you. சொல்லுவோமாக, வாயை திறந்து சொல்லுவோமாக. Let us open our mouth and let us say it. மணவாட்டியா இருந்தால் சொல்ல வேண்டும். If you are a bride indeed, you should say it. அவர் அதை எதிர்பார்க்கிறார். He is expecting that. என் பிரியமே, உத்தமியே, My beloved, my undefiled, உன் முகத் ரூபத்தை எனக்கு காட்டு. show your face unto me. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று நாயகன் கேட்கிறார். The husband is asking, let me hear your voice. ஜீசஸ், இயேசுவே, உம்மை நேசிக்கிறேன் அப்பா. இயேசுவே, I love you Jesus. இயேசுவே, Jesus. Love you Jesus, 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 love you Jesus. ஒரு சிறிய பல்லவியை கைகளில் தட்டாமல் பாட போகிறோம். We love you Jesus, we love you Jesus, we love you Lord, we want to love you more, oh God. Have I not been a mother like God to you, my child? நான் உனக்கு தாயை போன்ற தேவனாய் இருக்கவில்லையோ? Have I not been like a father to you, my child? நான் உனக்கு ஒரு தகப்பனை போல இருக்கவில்லையோ என் பிள்ளையே? Look behind and see the ways that had led you this far. நீ உன்னை திரும்பி பார்த்து நான் உன்னை நடத்தினதான வழிகளை நீ திரும்பி பார். Have I ever left you even for a moment? ஒரு நிமிடமாவது நான் உன்னை கைவிட்டு இருக்கிறேனோ? So why do you fear? ஆதலால் நீ ஏன் பயப்படுகிறாய்? Why do you doubt, my child? என் பிள்ளையே, நீ ஏன் சந்தேகப்படுகிறாய்? I am leading you by my divine grace. நான் என்னுடைய தெய்வீக கிருபையினால நான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். I am your God. நானே உன் தேவன். I am your God. நானே உன் தேவன். I am your Father. நானே உன் பிதா. I have called you unto me. நானே உன்னை எனக்காக அழைத்திருக்கிறேன். I will show my grace upon your life. நான் உன்னுடைய ஜீவிதத்தில் என்னுடைய கிருபையை நான் உனக்காக கொடுக்கிறேன். Trust me. என்னை நம்பிக்கொண்டிரு. I will show new path before you to go on. நான் நீ முன்னேறி செல்லும்படியாக நான் உன்னை பாதையை செவ்வைப்படுத்துவேன். I will open the shut doors before you. அடைக்கப்பட்டதான கதவுகளை நான் உனக்காக திறப்பேன். Trust in my word and my promises. என்னுடைய வார்த்தைகளையும் என்னுடைய வாக்குத்தத்தங்களையும் நீ விசுவாசிப்பாயாக. I am speaking unto you, my daughter. என்னுடைய மகளே, நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். I will never leave you and forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. I am your God. நானே உன் தேவன். I am leading you. நானே உன்னை I am நடத்துகிறவர். guiding you. நானே உன்னை வழி நடத்துகிறவர். Trust me, this says the Lord. என்னை விசுவாசி என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜீவன் போனாலும் கூட நீங்க மாட்டேன். என் நாதா மென்மேலும் உம்மை நேசிக்கிறேன். என் ஜீவன் போனாலும் கூட நீங்க மாட்டேன்.
We love you, Jesus.